Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எல்எல்பி அட்மிஷன் கவுன்சிலிங் அப்படிங்கறத வந்து சக்சஸ்ஃபுல்லா எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதாவது இந்த 2023 இந்த கல்வி ஆண்டுக்கு ஆன்லைன்ல அட்மிஷன் போட்ட எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த கட் ஆஃப்ல யாரெல்லாம் அந்த மார்க்குக்குள்ள இருந்தாங்களோ அவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து அக்டோபர் 16, 17 வந்து நடந்தது. அந்த ரெண்டு டேட்ல வந்து எல்லாருமே வந்து சக்சஸ்ஃபுல்லா கவுன்சிலிங் அப்படிங்கறத வந்து அட்டென்ட் பண்ணிட்டீங்க. நம்ம சேனல்லாம் வீடியோ பார்த்துட்டு நம்மளோட கைடன்ஸ் படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணிட்டீங்க. இந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கணும், எப்படி நம்ம வந்து ஃபீஸ் வந்து பே பண்றது, எவ்வளவு ஃபீஸ் இதுக்கு வந்து கேட்பாங்க இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். முதல்ல வந்து ஆக்சுவலாக கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. 21ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து அந்த காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அந்த 2 நாள்ல வந்து காலேஜ் சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு மட்டும் வந்து ஆன்லைனில் வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே மெயில் அப்படிங்கிறது வரும். நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது மெரிட்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து செலக்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 21/10/2023 இந்த டேட்ல வந்து உங்களுக்கு வந்து காலையில் ஒரு 10 o'clock மேலே ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஹானஸ்க்கு வந்து 2 மணிக்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மேலே வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடும். எப்படி லாகின் பண்ணி அந்த அலாட்மெண்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக அக்டோபர் 21ஆம் தேதி காலையில் உங்களுக்கு நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, அதை ஒன் சைடு நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். அந்த அலாட்மெண்ட் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் அன்னைக்கே வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா 21ஆம் தேதியே காலேஜில் ஜாயின் பண்ண தேவையில்லை. எந்த டேட்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது டேட் ஆஃப் ஜாயினிங் இன் பர்சன் அப்படிங்கிற இடத்துல வந்து 25 அக்டோபர் 2023 இருந்து 27 அக்டோபர் 2023 இந்த டேட்டுக்குள்ள நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணிடணும். இல்லை வந்து 28ஆம் தேதி போகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க போக முடியாது. ஏன்னா இந்த 2 டேட்டுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் அலோகேட் ஆயிருக்கோ, நீங்க வந்து சென்னை கொடுத்துருக்கலாம், மதுரை கொடுத்துருக்கலாம், கோயம்புத்தூர் கொடுத்துருக்கலாம், திருநெல்வேலி கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜில் தான் போயிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இல்லை எனக்கு அந்த காலேஜில் எனக்கு பிடிக்காது, நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த காலேஜுக்கு முதல்ல நீங்கள் போயிட்டு வந்து அட்டெண்டன்ஸை போடுங்க, பிரின்சிபால் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு காலேஜ் போங்க. உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறத அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட் வந்து பண்ணிக்கணும். சரிங்களா? எனக்கு வந்து என்னோட நேட்டிவ் வந்து மதுரை, ஆனால் எனக்கு வந்து திருநெல்வேலியில் காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் திருநெல்வேலிக்கு போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அங்கே போயிட்டு இருந்துக்கிட்டு ஒரு ரீ அலாட்மெண்ட் வந்து நீங்கள் பேசி வாங்கி மறுபடியும் மதுரை அப்படிங்கிற காலேஜுக்கு நீங்கள் வந்து வந்துக்கலாம். ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கான ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து ஒரு ஊருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வர்றோமோ அதே மாதிரி இந்த காலேஜஸ்க்குமே வந்து அஃபிலியேட் காலேஜஸ்க்கு உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து சரியான ஒரு ரீசன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கான பிடிச்ச காலேஜுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ, இது வந்து யாருக்கெல்லாமே இந்த டேட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலில் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த டேட்டு. செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்களுக்கு தனியாக ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறையுமே வந்து ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. இதில் உங்களுக்கு இன்னும் ஃபில் ஆகலை, சீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு காலேஜிலும் ஒரு 10-15 சீட் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது நவம்பர் மந்த்து செகண்ட் வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். கட் ஆஃப் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா அஃபிடவிட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக கட்டாயமாக நம்ம அஃபிடவிட் அப்படிங்கிறது வாங்கி தான் ஆகணும். யூனிவர்சிட்டியோடைய அந்த பாலிசி, அந்த யூஜிசி கைடன்ஸ் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு லா காலேஜுக்கு நம்ம வந்து படிக்க போகிறோம், ஒரு காலேஜஸ்க்கு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா யூஜிசியோட கைடன்ஸ் படி கண்டிப்பாக நம்ம வந்து ரேங்கிங் வந்து பண்ணியிருக்கக்கூடாது. எந்த ஒரு அடிதடிங்கோ இல்லை எந்த ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ்க்கும் நம்ம உள்ளே வந்து இறங்கக்கூடாது. அப்படி இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபைன் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. 25,000 வந்து ஸ்பாட் ஃபைன் நம்ம வந்து பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரிஸ்மெண்ட்டுமே வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அந்த ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க.
வேறு நெக்ஸ்ட்டு வந்து அஃபிடவிட் கண்டிப்பாக வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா வாங்கி தான் ஆகணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் வச்சுருக்கீங்களோ அது கூட ப்ளஸ் வந்து எப்படி அஃபிடவிட் வந்து ரெடி பண்ணுறது, யார்கிட்ட அஃபிடவிட் வாங்கணும் அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவே உங்களுக்கு வந்து டெடிகேட்டடாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து போயிட்டு பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. அஃபிடவிட்கான சாம்பிள் ஃபார்மேட் டெம்ப்ளேட்டுமே அதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் சம் எடிட் மட்டும் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஒரு 20 ரூபாய் பத்திரத்தில் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நோட்ரி பப்ளிக் அட்வொகேட்டை போய்ட்டு நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். நோட்ரிட்ட மட்டும்தான் நீங்கள் வந்து அஃபிடவிட் வாங்க முடியும். மற்ற நார்மலாக இந்த ஜூனியர் லாயராக இருக்காங்க, இந்த சீனியர் லாயராக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் வாங்க முடியாது. அவங்களுக்கு அந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? நோட்ரி பப்ளிகேட் அதாவது கவர்மெண்ட் நோட்ரி யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த அஃபிடவிட் வந்து ரெடி பண்ணி சீல் குத்தி சைன் போடுற அதிகாரம் அவங்களுக்கு தான் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள். சரிங்களா? யூனிவர்சிட்டியே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்துருது. சரிங்களா? நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்ன ஃபோட்டோ கொடுத்தோமோ அந்த ஃபோட்டோ இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிரும். அவங்க பேர் வந்துடும், அவங்க அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். இவங்க வந்து ஓசி கேட்டகரினால ஓசின்னு வந்துடும். ஆக்சுவலாக வந்து இதுவுமே நிறைய பேருக்கு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த 31% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து புக் ஆகும், அதாவது அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓசி கேட்டகரிக்கு அடுத்து வந்து பிசி கேட்டகரி, பிசியில் வந்து அதர் வந்து ரெண்டாவது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்டாக வந்து பிசி எம்ல வந்து உங்களுக்கு இருக்கும். டிஎன்சி எம்பிசி எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியே வந்து கொடுத்துருக்காங்க. அதை அந்த பிரகாரம் படி தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து புக் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த அலாட்மெண்ட்டை வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21ஆம் தேதி அலாட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஒரு 2 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அவங்க சொல்ல டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜஸில் போயிட்டு அட்டன் பண்ணிக்கணும். அதாவது எல்லாமே இந்த அஃபிடவிட் இந்த அலாட்மெண்ட் காப்பி ப்ளஸ் வந்து 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய ஒரிஜினல் டிசி, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு 3 ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்பெசிஃபிகேட் ஃபார்மேட், அதாவது வந்து லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறது வந்து இசேவையில் அப்ளை பண்ணி ஒரு ஃபோட்டோலாம் உங்களுக்கு வச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அத்தாரிட்டிக்கான சர்டிஃபிகேட்ஸ், டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்கன்னா அந்த இது யுஐடிஐடி அந்த கார்டு வந்து நீங்கள் வைக்கணும், மெடிக்கல் சர்டிஃபிகேட் வைக்கணும், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் வந்து ட்ரீம்டு யூனிவர்சிட்டி, அதர் யூனிவர்சிட்டியில் அதர் ஸ்டேட்டில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். எப்படி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல் உங்களுக்கு நான் டெடிகேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் போயிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆக்சுவலாக இது 5 இயர் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் கண்டிப்பாக வந்து தேவைப்படும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 9th பாயிண்ட்ல வந்து அஃபிடவிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. அஃபிடவிட் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக வந்து கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரிங்களா? அது ஒரு 300 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்களே வந்து அஃபிடவிட் அப்படிங்கிறது வந்து வாங்கிக்கலாம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டியோடைய வெப்சைட்லேயே நீங்கள் நேரடியாக போய்ட்டு அதுக்கான இதை ஃபில் பண்ணி டேரெக்டாக போஸ்ட் மூலியமாவோ நீங்கள் வந்து நேரடியாக போய்ட்டு டிடி எடுத்து அனுப்பிங்கனாலே போதும், உங்களுக்கான எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிடும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ரூலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ஃபீஸ் வந்து எவ்வளோ வந்து பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக அஃபிலேட்டடு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 அஃபிலேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் இப்போ பொறுத்த வரைக்கும் 1620 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ஒன் டைம் பேமெண்ட்டு, அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள். சரிங்களா? அதே இது மற்ற ப்ரைவேட் காலேஜுக்குலாம் நீங்கள் வந்து 2000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆன்லைனில் அலாட்மெண்ட் காப்பி டவுன்லோட் பண்ண அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 1620 ரூபாயை நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே பே பண்ண முடியும். இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிடிஓ இல்லை வந்து செலானோ வந்து எடுக்கக்கூடாது, ஆன்லைனில் மட்டுமே. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே இருக்குல்ல, உங்களுடைய ஜிபே, ஃபோன்பே, உங்களுடைய ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டை வச்சு கூட நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம். அதை எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு 21ஆம் தேதி அக்டோபர் 21 வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பண்ணிக்கோங்க. அன்னைக்கு 21ஆம் தேதியே தான் வந்து அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நம்மளுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட காலேஜஸ் எந்த காலேஜ் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கோ, அதாவது அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜில் போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் சரண்டர் பண்ணிவிட்டு அன்றைக்கே நீங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜாயின் பண்ணி காலேஜ் வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் யார் வந்து செலக்ட் ஆகி வராங்களோ அவங்களையும் அந்த காலேஜில் வந்து அப்படியே வந்து கிளாஸில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஒரு ரூல். எல்லாரும் மொத்தமாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இதான் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடாக டவுட்ஸ் வருது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. நம்ம இந்த எஜுகேஷன் சம்மந்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த குரூப்க்கான லிங்க்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், மறக்காம அங்கேயும் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் இருக்குது. எல்லாமே சோசியல் மீடியா நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு யூனிவர்சிட்டிலேருந்து ஏதாச்சும் வந்து அப்டேட்ஸ் வருது அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா முதல்ல போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யூடியூப்லேயே வீடியோவாக வரும். சரிங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.